ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் இணையதளத்தின் மூலமாக சமூக ஊடகத்தில் கொடுப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 4:17. இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு ஆயிரம் பெயர்கள் இருக்கிறது. யெகோவா ஈரே, யெகோவா நிசி, இருக்கிறவராக இருக்கிறவர், கர்த்தரின் மேய்ப்பர், பல நாமங்கள் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு பெயர், இல்லாதது இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். இல்லாத காரியங்களை அவர் இருக்கிறது போல் அழைக்கிற ஆண்டவர். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத சூழ்நிலை ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாக நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். குழந்தை இல்லைன்னு நினைக்கிறியா? உன்னை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களைத்தான் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். நிறைவான ஆசீர்வாதம். காணா ஒரு திருமணத்தில் குறை இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த தண்ணீரை தான் ரசமாய் மாற்றினார். அந்த இடத்துல ஒரு மகிமை வெளிப்பட்டது. உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வரப்போகிறது. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய ஜெப கூட்டத்திற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தூத்துக்குடி பட்டணத்தில் லைன்ஸ்டோன் பகுதியில் அமர்ந்திருக்கின்ற புனித சகாய மாதா ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் குணமளிக்கும் உபவாச ஜெபம் நடைபெறும். காலை வேளையில் 10லிருந்து 2 மணி வரை. அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஊரிலிருந்து ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய கணவனோடு வந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு சகோதரி சொல்லி கேள்விப்பட்டு வந்ததுன்னு சொன்னாங்க. அவருடைய பேர் ஜேசுக்குட்டி என்று சொன்னார்கள். ஜேசுக்குட்டி அதனுடைய கணவனின் பெயர். குழந்தை இல்லைன்னு சொல்லி வந்து சொன்னாங்க. எப்படி நாங்கள் கேள்விப்பட்டோம், ஒரு சகோதரி வந்திருந்தாங்க, கோமதின்னு ஒரு சகோதரி வந்திருந்தாங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து இந்த இன்றைக்கி ஒரு குழந்தைய கொடுத்துருக்கிறாரு, எங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க, மருத்துவர் என்ன பண்ணினா குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு இடத்துல சொன்னேன், டாக்டர் படித்ததுக்கு வைத்தியம் பார்ப்பார், எங்கள் அப்பா படைச்சதுக்கே வைத்தியம் பார்ப்பார். ஹல்லேலூயா. நான் ஒரு இடத்துல சொன்னேன், எனக்கு அருமையான என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, நான் சொல்கிறத கேட்பியா மகள்? என்ன சொல்லுங்கப்பாண்ணா. இதே ஆலயத்தில் உன் கையில் குழந்தையோட உனக்கு என்ன குழந்தை வேணும்னு கேளு. அழுதுட்டா. கேளுமா, என்ன குழந்தை வேணும்? என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவ. ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தார், நோவாவை அழைத்து ஆசீர்வதித்தார், உன்னையும் அழைத்து ஆசீர்வதிக்கிறார். அழுதான். இந்த சேசுக்குட்டின்ற தம்பி அழுதான், கண் கலங்கி சொன்னான், விரும்பின குழந்தையை ஆண்டவரிடத்தில் கேட்டான். நான் சொன்னேன், இதே இடத்துக்கு நீங்கள் தேவாலயத்துக்கு இப்படி கையில் குழந்தையோடு வந்து சாட்சி சொல்ல வரீங்க, சொல்லுங்கள் இப்போ அப்படின்னு திருப்பி சொன்னாங்க. குழந்தை இல்லைன்னு இருக்குல்ல, ஆண்டவர் இப்போ குழந்தைய கொடுத்துட்டார், இதுக்காக நன்றி சொல்லுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஜெபம் பண்ணி அனுப்பி வைத்தோம். ஜெபக்கூட்டம் முடிந்தது. கடந்த வாரம் வந்திருந்தார்கள் வெள்ளிக்கிழமை. எப்படி தெரியுமா? கர்த்தர் கொடுத்த குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்னதாக சாட்சி கொடுத்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, என் வாழ்க்கையில் கொஞ்சம் மயில எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லைன்னு கண்ணீர் வடித்து நிற்கிறாயோ, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். உன்னோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இல்லாதது இருக்கிறது போல் அழைக்கிற ஆண்டவர். வேலை இல்லையே, என் பிள்ளை கேட்ட வரநிலை என்று சொல்லி கலங்கி நிற்கிற உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இல்லாதது இருக்கிறவர்கள் அழைக்கிற ஆண்டவர். அவர் அழைத்து பாருங்கள், விசுவாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஜீவனையே கொடுத்தாரே, மரணத்தை தன்னுடைய மரணத்தினாலே எல்லாவற்றையும் ஜெயித்தவர் ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருப்பார் ஐயா? அம்மா இன்னைக்கே கொடுத்துட்டார். விசுவாசி. இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். எதற்காக? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக. நீங்கள் எதுக்கு இன்றைக்கி கேட்கீங்களோ அதை ஆண்டவர் இன்றைக்கி கொடுக்க போகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பரிசுத்தாவின் வல்லமையோடு வருகிறாய். இதை கண்டு கொண்டு உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற
உள்ளங்களின் ஆழங்களை அறிகிற தேவனே, அவர்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. அவள் எதை கேட்கின்றார்களோ அது இல்லாதது இருக்கிற போல் அழைக்கிற தேவன். விசேஷமாய் கற்பத்தின் கனிக்காய் கதறி நின்று கண்ணீர் வடிக்கிற பிள்ளையின் அடைக்கப்பட்ட கற்பவாசல்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றி மகிழ பண்ணும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். தேவரே, அடியான வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமாக்கு முன்பதாய் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.